வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த உணவுப் பொருட்களை ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தர்பூசணியில் இயற்கையாகவே 90 முதல் 95% தண்ணீர் அடங்கியுள்ளது. தர்பூசணி சாப்பிட்டவுடன் நீங்கள் தண்ணீர் குடித்தால் உணவை செரிப்பதற்காக செரிமான மண்டலத்தில் சுரக்கும் திரவத்தை நீக்கிவிடும். இதனால் உணவு செரிக்காமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டீ மற்றும் யோகாட் ஆகிய இரண்டுமே அமிலத்தன்மை கொண்டது. எனவே இவை இரண்டையும் ஒன்றாக சாப்பிட்டால் செரிமானம் பாதிக்கப்படும். ஆயுர்வேதம் பால் மற்றும் வாழைப்பழம் இரண்டையும் முறை சமைத்து சாப்பிடக்கூடாது என்று தெரிவிக்கிறது. இவ்வாறு சாப்பிட்டால் மனித உடல் பாதிப்புக்குள்ளாகும். ஆயுர்வேத நூல்களின்படி யோகாட் மற்றும் புளிப்பு நிறைந்த உணவுகளை ஒன்றாக சாப்பிடும்போது உடலில் வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கும் அமிலங்கள் உண்டாகின்றன. பால் மற்றும் இறைச்சி ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத உணவுகள். பழங்காலம் முதலே பால் மற்றும் இறைச்சியை ஒன்றாக சாப்பிடக்கூடாது என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது. பாலில் எலுமிச்சையை ஊற்றினால் பால் புளித்து போய்விடும். இதே மாற்றம்தான் நமது வயிற்றின் உள்ளேயும் நடைபெறுகிறது. பொதுவாக நமது உணவை செரிக்க சுரக்கப்படும் திரவம் மிக அதிக புளிப்புத்தன்மை கொண்டது. அதனுடன் இந்த புளிப்பும் சேரும்போது செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். சில மாத்திரைகள் உணவில் இருக்கும் கால்சியம், இரும்பு சத்து போன்றவற்றை உறிஞ்சக்கூடியவை. எனவே மாத்திரை சாப்பிட்டவுடன் பால் குடிக்கக்கூடாது. கோலா மற்றும் புதினா இரண்டும் சேர்ந்தால் சயனைடாக மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எனவே இவை இரண்டையும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம உடனே இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.